ஹாய், இன்றைக்கி இந்த வீடியோவில் வெள்ளை ரவை வச்சுட்டு ஒரு வடை தான் செய்ய போகிறோம். இதுக்கு வந்து நம்ம மீதமான உப்புமாவில் கூட செய்யலாம், சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் உப்புமா கிண்டி எடுத்துக்க போகிறேன். இதுக்கு வந்துட்டு சுடுதண்ணி சேர்த்துட்டு இதிலே உப்பும், பச்சை மிளகாய் கொஞ்சமும், இஞ்சி துருவினது, மிளகுத்தூள், வெங்காயம், அப்புறம் கொத்தமல்லி தழை இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி சேர்த்துருக்கேன் இல்லையா, அது கொதிச்சதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் ரவை போட்டு கிண்டி எடுத்துக்க போகிறேன். இது கூட கடைசியாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு கீழே இறக்கி வச்சு நல்லா வந்து அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் அது வந்து நம்ம வடையாக தட்டும்போது ஈஸியாக இருக்கும். இதை வந்து குட்டி குட்டி வடை மாதிரி நம்ம உளுந்த வடை ஷேப்பில் தட்டி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறமா இதை ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதான். நம்ம நார்மல் உளுந்த வடையை காட்டிலும் இது கொஞ்சம் நேரம் டைம் எடுத்துக்கும் வேகறதுக்கு. ஏன்னா ரவை இல்லையா, அது கொஞ்சம் திக்காக இருக்கும். அப்படின்றனால வேகறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். அடுப்பை வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு ஆயில் அதிகமாக குடிக்காமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.